கல்கிசை துப்பாக்கிச் சூட்டில் புதிய திருப்பம். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் தப்பிய நிலையில் வழக்கின் முக்கிய நபர் சிக்கியது எப்படி? நாடு முழுவதும் டெங்குவை எதிர்க்க வேண்டிய நேரத்தில் பணியில் இருந்து விலகும் சுகாதார பரிசோதகர்கள். இன்று முதல் என்ன நடக்கப் போகிறது? மட்டக்களப்பு கல்லூரி விடுதியில் அதிர்ச்சி. 20 வயது மாணவி உயிரிழப்பு. மாணவியை பார்த்ததும் அதிர்ச்சியில் மயங்கிய சக மாணவிகள். ஓமானில் கைது செய்யப்பட்ட சமித் புரசத்து விசாரணையில் சிக்கிய புதிய தகவல். இந்தியருக்கு பிணை வழங்க போலி ஆவணங்களை சமர்ப்பித்த இருவருக்கு நீதிமன்றம் வழங்கிய தண்டனை. கடைசியில் நேர்ந்தது என்ன? பாழடைந்த மலசல குடக்குழிக்குள் மறைந்திருந்த மர்மம் திறந்த போது போலீசாருக்கு அதிர்ச்சி. 123 கொள்கலன்களுக்கு அப்பால் இன்னொரு கதை. யாரை பாதுகாக்கின்றார் ஜனாதிபதி? சுங்கத்தில் நடந்ததாக கூறப்படும் புதிய மோசடி அம்பலம். லைக்ஸ் பார்வைகளுக்காக தொடங்கிய ஆபத்தான விளையாட்டு. 5 இளைஞர்களின் வாழ்க்கையை முடித்த விபரீதம். 5 வயது சிறுமி ஹிந்த் ரஜப் வழக்கில் புதிய திருப்பம். தாக்குதலை ஒப்புக்கொண்ட இஸ்ரேல் விசாரணைக்கு உத்தரவு. இந்தியாவில் இருக்கும் இலங்கை அகதிகள் தாயகம் திரும்ப போகிறார்களா? அரசு வெளியிட்ட முக்கிய தகவல். கல்கிசை ஹுலுதாகொட வீதி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் நேற்று முன்தினம் மாலை வத்தளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வீதியொன்றில் தங்கியிருந்த போது குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக இதுவரை 3 ஆண்களும் ஒரு பெண்ணும் என மொத்தம் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 15ஆம் தேதி கல்கிசை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக அன்றைய தினமே கொம்பனி தெரு போலீஸ் பிரிவில் வைத்து 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ரிவால்வர் ரக துப்பாக்கி ஒன்று, 12 தோட்டாக்கள் மற்றும் 6 வெற்று தோட்டா கூடுகள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஆண் சந்தேக நபர்கள் 32, 35 மற்றும் 28 வயதுடையவர்கள் எனவும் பெண் சந்தேக நபர் 28 வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை சம்பவத்தின் பின்னணி தொடர்பில் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் இன்று முதல் நாடு முழுவதும் டெங்கு கட்டுப்பாட்டு பணிகளில் இருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலைய சுகாதார அலுவலகத்தின் சிரேஷ்ட சுகாதார வைத்திய அதிகாரி தன்னிச்சையாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு கூடிய சங்கத்தின் நிறைவேற்று குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சங்கத்தின் பிரதான செயலாளர் சமில் முத்துக்குட தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நாளை நாடு முழுவதும் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்கவும் சங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த முடிவுகள் தொடர்பில் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு கல்லடி பகுதியில் உள்ள சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த 1ஆம் ஆண்டு மாணவியொருவர் நேற்று பிற்பகல் உயிரிழந்துள்ளார். திருக்கோவில் தம்பிலுவில் பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய கே ஜாலினி என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் நாடகத்துறையில் 1ஆம் ஆண்டு கல்வி கற்று வந்ததுடன் சுமார் 3 மாதங்களுக்கு முன்னரே கல்லூரியில் இணைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மாணவி விடுதி அறையில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதை அடுத்து அதிர்ச்சியடைந்த சக மாணவிகள் இருவர் மயங்கி விழுந்துள்ளனர். அவர்களை ஏனைய மாணவர்கள் உடனடியாக மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மயங்கி விழுந்த மாணவிகள் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த மாணவியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஓமானில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சமித் புரசத்து என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 18ஆம் தேதி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட அவரிடம் மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த விசாரணைகளின் அடிப்படையில் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு தயாரிப்பு கைத்துப்பாக்கி ஒன்றும் 12 தோட்டாக்களும் மட்டக்குழி பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு 15 மட்டக்குழி சமித்புர பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய தி முத்து சதுரங்க பெரேரா என்பவரே சமித்புர சத்து என அழைக்கப்படுகிறார். அவர் 2025ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி
இறங்கி போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஓமானுக்கு தப்பிச் சென்றிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தின் சந்தேக நபர்களில் ஒருவராகவும் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியாகவும் அவர் கருதப்படுகிறார். துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் தொடர்பான தகவல்கள் எவ்வாறு வெளியாகின என்பது உள்ளிட்ட மேலதிக விடயங்கள் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்திய நாட்டவர் ஒருவருக்கு பிணை பெற்றுக் கொடுப்பதற்காக பணம் பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். ஹுசைன் முகமது மற்றும் ஹசித் முகமது ஆகிய இருவரே இந்த வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அடையாளம் தெரியாத நபர் ஒருவருக்கு பிணை பெற்றுக் கொடுப்பதற்காக பணம் பெற்றுக்கொண்டது, நீதிமன்றத்தில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்தது மற்றும் இந்த செயலுக்கு உடந்தையாக இருந்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது முன்வைக்கப்பட்டிருந்தன. நீண்ட விசாரணையின் பின்னர் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்றம் இருவருக்கும் தண்டனை விதித்துள்ளது. தண்டனை வழங்குவதற்கு முன்னர் குற்றவாளிகள் தங்களுக்கு நீதி வழங்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். அதேவேளை முதலாவது குற்றவாளி தனக்கு சிறிய குழந்தை இருப்பதையும் கருத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். எனினும் பணத்திற்காக போலி ஆவணங்களை தயாரித்து நீதிமன்ற நடவடிக்கைகளை தவறாக பயன்படுத்துபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என மோசடி விசாரணை பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர். இதனை கருத்தில் கொண்ட நீதவான் இருவருக்கும் தலா 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்தார். எனினும் அவர்கள் ஏற்கனவே 6 மாதங்கள் விளக்கமறியலில் இருந்த காலத்தை சிறை தண்டனையில் கழிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மூதூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தோப்பூர் முன்னம்பொடி வட்டை பகுதியில் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் இருந்த வீடொன்றின் மலசலக்கூட குழியில் இருந்து 300 துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. நேற்று மாலை இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சூரியபுர விசேட அதிரடிப்படையினர் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது மலசலக்கூட குழிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த MPMG ரக துப்பாக்கிக்கான 300 ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த துப்பாக்கி ரவைகள் யுத்த காலத்தில் அங்கு புதைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. மீட்கப்பட்ட ரவைகள் மூதூர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மூதூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை சுங்க திணைக்களத்தில் ஏற்கனவே சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த 123 கொள்கலன்களுக்கு அப்பாற்பட்டு மேலும் ஒரு பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் DV சானக நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தை முன்வைத்த அவர் சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கையை அரசாங்கம் ஏன் மறைக்கிறது என கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பில் ஜனாதிபதி தெளிவான விளக்கம் ஒன்றை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அவர் முன்வைத்த தகவல்களின்படி 40 அடி நீளமான கொள்கலன் ஒன்றில் வாகன உதிரி பாகங்கள், இருக்கைகள், இயந்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. குறித்த கொள்கலன் சிவப்பு பாதை சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக சுங்காதிகாரிகள் குழு ஒன்று சோதனை நடத்தியுள்ளது. அந்த சோதனையில் பிரச்சனை எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் மற்றொரு சுங்காதிகாரிகள் குழுவும் சோதனை நடத்தியதாகவும் அதில் 7 இருக்கைகள் மட்டுமே அதிகமாக இருப்பதாக கூறி அவை அரசுடைமையாக்கப்பட்டதாகவும் DV சானக தெரிவித்துள்ளார். எனினும் தொடர்ந்து கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சுங்கத்தின் மத்திய புலனாய்வு பிரிவு விசாரணை நடத்திய போது குறித்த கொள்கலனில் 85 வகையான பொருட்கள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதில் 45 வகையான பொருட்கள் சுங்க ஆவணங்களில் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவற்றில் 355 அலகுகள் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த 15 வகையான பொருட்களில் 254 அலகுகள் மேலதிகமாக இருந்ததாகவும் 7 வகையான பொருட்கள் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் கொள்கலனில் காணப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் 23 வகையான பொருட்களில் 474 அலகுகள் காணாமல் போயுள்ளதாகவும் அவற்றில் இறக்குமதி அனுமதி பத்திரம் இல்லாத 122 வாகன இருக்கைகளும் டிம்களுடன் கூடிய 18 சில்லுகளும் அடங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை அறிக்கை 2026 ஜனவரி 19 நிதி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பப்பட்டதாகவும் DV சானக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த அறிக்கை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் தனக்கு நெருக்கமான அதிகாரி ஒருவரை பாதுகாப்பதற்காக அறிக்கை மறைக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஜனாதிபதி தரப்பிலிருந்து விளக்கம் வெளியாகியுள்ளதா என்பது குறித்து இந்த தகவலில் குறிப்பிடப்படவில்லை. சுங்க திணைக்களத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த முறைகேடு தொடர்பில் முழுமையான விளக்கம் வழங்கப்பட வேண்டும் என DV சானக வலியுறுத்தியுள்ளார். அயர்லாந்தில் சமூக
சமூக ஊடகங்களில் அதிக பார்வையாளர்களை பெறுவதற்காக இளைஞர்கள் நெடுஞ்சாலைகளில் தவறான திசையில் வாகனம் செலுத்தும் ஆபத்தான செயலில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் டப்ளின் விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த மற்றொரு வாகனம் மீது தவறான திசையில் அதிவேகமாக வந்த வாகனம் மோதியுள்ளது. இந்த பயங்கர விபத்தில் 5 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மற்ற வாகனத்தில் பயணித்த 3 பெண்களும் ஒரு குழந்தையும் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆபத்தான மற்றும் சட்டவிரோதமான வீதி பயணங்களை ஊக்குவிக்கும் காணொலிகளை சமூக ஊடகங்களிலிருந்து அகற்றுவது குறித்து விளக்கம் அளிக்குமாறு அயர்லாந்து நாடாளுமன்ற குழுவும் ஊடக ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழுவும் டிக்டாக் நிறுவனத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன. விதிகளை மீறும் கணக்குகள் மற்றும் விபத்து தொடர்பான காணொலிகளை கண்காணித்து அவற்றை அகற்றி வருவதாக டிக்டாக் தெரிவித்துள்ளது. இளைஞர்கள் குழுக்களாக இணைந்து போக்குவரத்து விதிகளை மீறி வாகனம் செலுத்துவதையும் அதனை காணொலியாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் வெளியிடுவதையும் கட்டுப்படுத்த அயர்லாந்து அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் நெடுஞ்சாலையில் தவறான திசையில் வாகனம் செலுத்துவதை தனி குற்றமாக அறிவிக்கவும் காவல்துறையினருக்கு விசேட வாகன துரத்தல் பயிற்சி வழங்கவும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. காசாவில் 5 வயது பாலஸ்தீன சிறுமி ஹிந்த் ரஜப் மற்றும் அவரது குடும்பத்தினர் பயணித்த காரின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு இஸ்ரேலிய ராணுவம் முதன்முறையாக பொறுப்பேற்றுள்ளது. 2024 ஜனவரி 29 இஸ்ரேல் தாக்குதலில் இருந்து தப்பிச் செல்ல முயன்ற போது ஹிந்த் ரஜப் மற்றும் அவரது குடும்பத்தினர் பயணித்த கார் தாக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் காரில் இருந்த ஹிந்தின் குடும்பத்தினர் உயிரிழந்த நிலையில் காயங்களுடன் காருக்குள் சிக்கியிருந்த ஹிந்த் ரெட் கிரசன்ட் மீட்பு அமைப்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உதவி கோரினார். அவரை மீட்க சென்ற 2 ஆம்புலன்ஸ் பணியாளர்களும் பின்னர் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தனர். இறுதியில் ஹிந்தும் உயிரிழந்தார். காரை நோக்கி 335 தோட்டாக்கள் சுடப்பட்டதாக பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்தது. மேலும் காருக்குள் குழந்தைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் இருந்தது தெரிந்திருந்த நிலையிலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. உதவி கோரி ஹிந்த் ராஜா பயத்துடன் தொலைபேசியில் பேசிய குரல் பதிவு பின்னர் வெளியாகி சர்வதேச அளவில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட தி வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜாப் திரைப்படமும் சர்வதேச கவனத்தை பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த தாக்குதல் மற்றும் இதுபோன்ற பிற பாலஸ்தீனியர்களின் உயிரிழப்புகள் தொடர்பாக முறையான குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தற்போது அறிவித்துள்ளது. எனினும் ராணுவத்தின் எச்சரிக்கைகளை மீறி குறித்த வாகனம் சென்றதாகவும் அதனால் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தனது புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக ராணுவ காவல் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணையை முன்னெடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹிந்த் ரஜப் சம்பவத்துடன் 2025 மார்ச் மாதம் தெற்கு காசாவில் ரஃபாவில் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் ஐநா வாகனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் இந்த விசாரணையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. அந்த சம்பவத்தில் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் ஐநா ஊழியர் உட்பட 15 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் இஸ்ரேல் மீது எழுந்துள்ள கடுமையான விமர்சனங்களுக்கு மத்தியில் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள இலங்கை அகதிகள் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு அகதிகள் நாடு திரும்புவதற்கான குடியுரிமை மற்றும் ஆவண நடைமுறைகளை எளிதாக்குவது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்த நிலையில் இது குறித்து மேலதிக தகவல்களை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். முறையான ஆவணங்கள் இன்றி இலங்கையை விட்டு வெளியேறிய அகதிகள் சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தை அணுகி பாதுகாப்பு அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். 2002 முதல் 2022 ஆண்டு வரை சுமார் 18,000 இலங்கை அகதிகள் இந்தியாவில் இருந்து மீண்டும் இலங்கைக்கு திரும்பியுள்ளனர். எனினும் 1983 ஆண்டுக்கு பின்னர் சுமார் 90,000 அகதிகள் இந்தியாவில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் 2006 ஆண்டு ஆகஸ்ட் 1 முன்னர் இலங்கையை விட்டு வெளியேறியவர்கள் கொலை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லாத பட்சத்தில் தற்காலிக கடவுச்சீட்டு மூலம் நாடு திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு சோதனைகள் நிறைவடைந்த பின்னர் தகுதி பெற்ற அகதிகளுக்கு இலங்கை திரும்புவதற்கு தேவையான ஆவணங்களை அரசாங்கம் வழங்கி உதவும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்காலிக கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கையின் அங்கீகரிக்கப்பட்ட விமான நிலையம் அல்லது துறைமுகம் ஊடாக அவர்கள் நாட்டுக்குள் வருவதற்கும் அனுமதி வழங்கப்படும். இந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.